கோவில்பட்டி பாலியல் வழக்கில் தேடப்பட்டவரை தூத்துக்குடி அருகே போலீசார் காலில் சுட்டு பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணிடம் மது போதையில் கத்தியை காட்டி மிரட்டி இளம்பெண் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் ஈடுபட்ட மாரிச்செல்வம் மற்றும் மாரியப்பன் ஆகிய இருவர் மீது பாதிக்கப்பட்ட பெண் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து தப்பியோடிய மாரியப்பனை போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர். அப்போது தப்பியோட முயன்ற மாரியப்பன் கால் முறிவு ஏற்பட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த மாரி செல்வத்தை கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு தலைமையிலான தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். அப்போது தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை பகுதியில் குளக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த மாரி செல்வத்தை ராஜபிரபு தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். அப்போது மாரி செல்வம் தன்னிடம் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு மற்றும் காவலர் பொன்ராம் ஆகியோரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார். உஷாரடைந்த போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர். அதில் அவரது இடது காலின் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கி குண்டு பாய்ந்து சுருண்டு விழுந்தார். அவரை மடக்கி பிடித்து சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு கல்லூரி மருத்துவமனையில் காவல்துறையினர் அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு மற்றும் காவலர் பொன்ராம் ஆகியோர் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி அருகே பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த கூட்டாளியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.